வணக்கம். ஃபீனிக்ஸ் ரியல் எஸ்டேட் சேனல்லேருந்து மணி பேசுகிறேங்க. 4 ஏக்கர் ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு. நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கேன் சேல் லேண்டு. இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கழிக்குன்றம் ஏரியாவிலேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராவல் ரோடில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராவல் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு போயிட்டு கனெக்ட் ஆகிடுது. ஸோ இந்த கிராவல் ரோடு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தாங்க. ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா விதமான மரங்களும் கலந்த மாதிரி வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 அடி கிராவல் ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லேண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. லேண்டோட சாயில் டைப் பார்த்திங்கன்னா பியூர் ரெட் சாயில் சாண்டு. ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கேட் இருக்குங்க. இந்த லேண்டை பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி 24 ஹவர்ஸும் அவரோட மேற்பயிர்களை வச்சுருக்காரு. இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸு. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கருங்கல்லாலேயே கட்டப்பட்ட வீடு. இந்த வீடு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அமைப்பில் கட்டியிருக்காங்க. வீட்டோட டோட்டல் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வருங்க. லேண்டோட ஏரியா எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் 6 சென்ட் இருக்குது. லேண்டுக்குள்ளே என்னென்ன வகையான மரங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தென்னை மரம், மாமரம், பலா, சப்போட்டா, நெல்லி, கொய்யா மரம், சாத்துக்குடி, அப்புறம் பார்த்திங்கன்னா பலாமரம், இது போன்ற வகையான மரங்கள் நிறையவே இருக்குங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது காய்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிற மரங்கள் தான். லேண்டோட சாயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பியூர் ரெட் சாயில் சாண்டு. இந்த லேண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. ஒரு கிணறு இருக்குது. கிணறு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறு தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 பேஸ் லைன் எடுத்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே ரெடிமேட்டாகவே இருக்குது. இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஈசிஆர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. திருக்கழிக்குன்றம் மெயின் ஜங்ஷன்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா வீட்டோட பேக் சைடு வியூ. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே 3 ரூம்ஸ் இருக்குங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஹால்லேயே பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் ஒன்று கொடுத்துருக்காங்க. லேண்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை பார்த்திங்கன்னா 1,23,000 கோட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா 1,23 lakhs வருங்க. டோட்டல் ஏரியா எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் 6 சென்ட் இருக்குது. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5 crore வருங்க. அதாவது 5 கோடி பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட டோட்டல் அமௌண்ட்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுறவங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இபி ஷெட்டு. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்குங்க. இந்த கிணறுல இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா பைப்லைன் மூலிமா லேண்டோட எல்லா பகுதிக்கும் போயிட்டுருக்கு. ஸோ தண்ணி பாய வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த 4 ஏக்கர் 6 சென்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிணறுல இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு நீர்வளம் மிக்க ஏரியாங்க அது. இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மரங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா செழுமையாக இருக்குங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மண்ணோட வளமும் நீரோட வளமும் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மரமே நல்ல பச்சை பசேல்னு அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாத்து, கோழி இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு ஒரு ஷெட்டு ஒன்று கட்டியிருக்காங்க. இது சீசன்ன்றதுனால எல்லாமே இப்போ பூ எடுத்துருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்தில் எல்லாமே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி மரம். சாத்துக்குடி மரம் பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50 மரத்துக்கு மேலே இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது.
லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைப் லைன் கனெக்ஷன் இது. ஸோ எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு வால்வு கொடுத்துருக்காங்க. இப்போ லேண்டோட பேக் சைடில் நிற்கிறோம் நம்ம. லேண்டோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்து லேண்டோட பேக் சைடு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரங்களாலேயே நிறைஞ்சிருக்கு இந்த லேண்டு. வேர்க்கடலை போடுறதுக்கு இப்போ கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் கிட்ட. லேண்டோட டைப் பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்ட் வரும். டோட்டல் ஏரியா எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 6 சென்ட்டுங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5 crore வரும். இந்த லேண்டை நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுறவங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லேண்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லேண்டு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். லேண்டு லொக்கேட் ஆகிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா திருக்கழிக்குன்றம் மெயின் ஜங்ஷனில் இருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. தேங்க்யூ. ஃபீனிக்ஸ் ரியல் எஸ்டேட் சேனலில் இருந்து மணி.